இந்திய கிரிக்கெட்டில் கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பிய சர்ச்சை மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன்சி மாற்றம். ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள ரசிகர்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. மைதானத்தில் ஹர்திக் பாண்டியா கேலி செய்யப்பட்டது, அவமதிக்கப்பட்டது என இந்திய கிரிக்கெட்டின் ஒரு இருண்ட தருணமாக அது பார்க்கப்பட்டது. இப்போது இந்த சர்ச்சை நடந்து ஒரு வருடம் கழித்து பிசிசிஐ முதன்முறையாக இது குறித்து மௌனம் கலைத்துள்ளது. பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா இது குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். அவர் கூறுகையில், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நாங்கள் வீரர்களிடம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வோம். ஹர்திக் விஷயத்தில் ரோஹித் சர்மாவின் ரசிகர் பட்டாளத்திற்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் ரோஹித் சர்மா யாரையும் தூண்டிவிடவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் ஹர்திக் பாண்டியாவும் இது நடக்கக்கூடும் என்பதை அறிந்திருந்தார். அவர் மிகவும் முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டார். அது அவரை பாதிக்க அவர் அனுமதிக்கவில்லை என்றும் ஹர்திக் பாண்டியாவை பாராட்டியுள்ளார். நீங்கள் சிறப்பாக செயல்பட தொடங்கும் போது அதே ரசிகர்கள் மீண்டும் உங்களுக்காக கைத்தட்ட தொடங்குவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராஜீவ் சுக்லா சொன்னது போலவே ஹர்திக் பாண்டியாவின் வாழ்க்கையில் ஒரு நம்ப முடியாத திருப்பம் நடந்தது. எந்த வான்கடே மைதானத்தில் அவர் கேலி செய்யப்பட்டாரோ அதே மைதானத்தில் T20 உலகக் கோப்பையை வென்ற பிறகு அவருக்கு பலத்த ஆரவாரம் கிடைத்தது. இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு துணை கேப்டனாக அவர் முக்கிய காரணமாக இருந்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் நடந்த இந்த விரும்பத்தக்காத சம்பவம் குறித்து பிசிசிஐ இப்போது வெளிப்படையாக பேசியிருப்பது கிரிக்கெட் வட்டாரங்களில் ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.